ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் போடுறேன். அதோட உங்கள் ப்ரெக்னன்சியில் என்ன மாதிரியெல்லாம் டெய்லி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் தென் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தால் நான் சொல்கிறது 100% கரெக்டானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சியில் மொத்தம் 3 ஸ்டேஜுங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் பார்த்திங்கன்னா 1 to 3 மந்த்து. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைமாக இருக்கும். மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுலேயும் வந்து மூக்கு பக்கத்து வீதியில் என்ன சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட நல்லா தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நல்ல வேளை வாமிட் இல்லாமல் நான் தப்பிச்சிட்டேங்க. அந்த ஒன்று இல்லாமல் இருந்ததே வந்து ரொம்ப பிளஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 3 to 6 மந்த் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னிலேயே ரொம்ப ஹாப்பியான டைமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த மார்னிங் சிக்னஸ்லேருந்து ரொம்ப ரிலீவ் ஆகிருப்போம். அப்போ வந்து பேபி பம்ப்ஸ் எல்லாம் லைட்டாக ஷோ ஆகிற போது நம்மளுக்கே வந்து உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்த ட்ரைம்ஸ்டரில் வெயிட் போடுறது என்ன, கால் வீங்கிறது என்ன, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓடுறது என்ன, தூங்குறதுக்கு எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு வழியாக எந்திரிச்சு உட்காந்து திரும்பி தூங்க போகும்போது கரெக்டாக வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு குட்டி அப்படியே ஆட்டம் போடுறது என்ன. 3 ட்ரைம்ஸ்டர் முடிஞ்சதும் கடைசி ஒரு மாதம் வீக்லி டாக்டர்கிட்ட ரிவ்யூ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட இன்பிட்வீன் கேப்பில் பேபியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து துவைச்சி ரெடி பண்ணி வைக்கிறது, டெலிவரி பேக் ரெடி பண்ணுறது, இதுலேயே வந்து அந்த கடைசி 1 மந்த் போயிடும். ஓவராலாக ப்ரெக்னென்சி டைம் இந்த மாதிரி தான் போகுங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதை வந்து எப்படி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஃபோலிக் ஆசிட் தாங்க. பேபிக்கு பிளான் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆர் 2 மந்த் பிஃபோரே வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 3rd மந்தில் பேபியோட டெவலப்மெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கேன் இருக்கும். நியூரல் டியூப் டிஃபெக்ட் செக் பண்ணுவாங்க. பேபியோட பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த 3rd மந்த் ஸ்கேனில் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேப்லெட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் டாக்டர் சொல்கிற வரைக்கும் அதை சாப்பிடுங்க. யாராவது பேபிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி புரிய வையுங்க. அடுத்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டாகவே இருக்கணும். வெறுமனே தண்ணி குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இளநீ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 மந்தில் மார்னிங் சிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் வந்து எண்டிங்லேயும் ஹீட் பான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இளநீ குடிக்கிற போது ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். என்னோடய ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் டேலேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து இளநீ ஸ்கிப் பண்ணதே இல்லை. அமினாட்டிக் ஃப்ளூயிடோட லெவலில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். இளநீ, மோர், தண்ணி இந்த மாதிரி நிறையா குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானாங்கிறத கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நம்ம உடம்புல வந்து அயன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல வந்து ஃப்ளூயிட் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து அயன். ஹீமோக்ளோபின் வந்து நம்ம உடம்புல டெலிவரியோட எண்டு போக போக சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். என்னோடய 3rd ட்ரைமஸ்டரில் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டோட மண்ணீரல். வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்துகிட்ட போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாச்சு. என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் ஆரஞ்சோட சீசன் முடிஞ்சிருச்சு, கமலா ஆரஞ்சு இல்லை. ஆனாலும் எப்படியோ ஒரு ஹைப்ரிட் ஆரஞ்செலாம் கிடச்சிச்சு. பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு அயன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு கால்சியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. 1000 மில்லிகிராமாவது வந்து கால்சியம் நம்மளுக்கு தேவைப்படும். டெய்லியும் வந்து 1லேருந்து 2 டம்ளர் பாலாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். முட்டையில் இருக்கிறது வந்து சால்யுபிள் ப்ரோட்டீன், அது வந்து அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பேபியோட போன் அண்ட் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முட்டையும் பாலும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒமேகா 3 வந்து வால்நட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 4 பாதாம், 4 வால்நட்டு, அப்புறம் வந்து 2 அத்திப்பழம், அப்புறம் 2 டேட்ஸு இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு மார்னிங் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது விட்டமின், அயன், கால்சியம் டேப்லெட்ஸ் தான். இந்த 2யும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் டாக்டர் எந்த டைம் வரைக்கும் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சாப்பிடணும்.
அயர்ன் டேப்லெட்டையும் கால்சியம் டேப்லெட்டையும் எப்போவுமே ஒரே டைமில் சாப்பிடக்கூடாது. அயர்ன் டேப்லெட் வந்து காலையில் எடுத்துட்டா நைட்டு வந்து கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கணும். கால்சியமையும் அயனையும் ஒன்றா எடுத்துட்டோம்னா கால்சியம் டேப்லெட் வந்து அயர்ன் அப்சர்வ் பண்ண விடாது உடம்புல. கால்சியம் மட்டும்தான் நம்ம உடம்புல ஸ்டே ஆகும். அயர்ன் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்ஸே இருக்காது. ஸோ டாக்டர்ஸ் எந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீனாக இருக்கிற லீஃபி வெஜிடபிள்ஸை அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒன்று. டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிற இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கிற போது அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம். அதோட இந்த டார்க்கான கீரைகளில் அயனோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கீரையை எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வந்து ஸ்பெஷலாக எனக்கு ஒரு சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எடுத்துக்க சொல்லி. டெலிவரியோட எண்ட் ஆக ஆக கால் வந்து வீங்க ஆரம்பிக்கும். அது வந்து காமனான ஒன்று. அதுக்கு வந்து சுரைக்காய் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. இதை சேர்த்திக்கிற போது கால் வீக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொன்னாங்க. சுரைக்காயில் வந்து பொரியல், கூட்டு, குழம்பு, ரைத்தா இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு சாப்பிடுங்க. ஃபுட் அண்ட் டயட் எந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்லீப்பிங் பொசிஷன்னா அது வந்து லெஃப்ட் சைடு தாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கிற போது பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேபியும் ப்ளசண்டாலேருந்து தேவையான நியூட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நம்ம ரைட் சைடில் படுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து லிவருக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பேக் பெயின் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். நம்ம தூங்குறதுக்கு வந்து பேக் சைட்லேயா இருக்கட்டும், இல்லை காலுக்கு இடையிலையா இருக்கட்டும், ஒரு பில்லோ ஒன்று சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தூங்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் டே டைமில் தூங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே தூங்கினாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி ஷார்ட் நேப் எடுத்துகிட்டு எந்திரிச்சு வந்துடுங்க. ஏன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா யூரினுக்கு வந்து அடிக்கடி எந்திரிச்சு போயிட்டு வருவோம். அப்போ வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து ஃபுல்லாகவே டிஸ்டர்ப்ட் ஆயிரும். இதுவே வந்து நம்ம டயர்டில் இருந்தோம்னா நல்லா தூங்கிடுவோம். படுக்காமல் நமக்கு வந்து ரிலாக்ஸாக ஏதாவது ஒர்க் இருந்தால் சின்ன சின்னதாக பண்ணலாம். வீட்டு வேலை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆர்ட் ஒர்க் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கணும். அடுத்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமனாக இருக்கிறது யூரின் இன்ஃபெக்ஷன். இது வந்து எப்படியா இருந்தாலும் தவிர்க்க முடியாத மாதிரி ஆகிடுது. பாக்டீரியாஸை வந்து உடம்புல சேர்த்து விடாமல் நம்ம வந்து தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே இருந்தோம்னா பாக்டீரியாஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். யூரின் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிற போது வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைம் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியாத ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து டெலிவரி டைமில் அடிக்கடி ரிவ்யூக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது டாய்லெட் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்போசபிள் டாய்லெட் சீட்ஸ் வந்து நிறையா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் அது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாஃப்டான ஃபேப்ரிக்கில் ஒரு காட்டன் டவல் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரீங்களோ அப்போ வந்து நல்லா ட்ரை பண்ணி வைப் பண்ணிக்கோங்க. அதோட பேண்டீஸுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான காட்டன் பேண்டீஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது விட்டமின் டி. சன்லைட்டில் வாக் பண்ணுறதுங்கிறது வந்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. பாடியில் கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மார்னிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அல்லது ஈவினிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சன்லைட்டில் இருந்துட்டு வந்தாவே வந்து மூடே வந்து ஹாப்பியான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். லாஸ்ட் 1 மந்த்துங்கிற போது கையை வீசி நல்லா நடக்க சொல்லுவாங்க. 45 மினிட்ஸாவது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் எந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களோட ரொட்டீன் செக்கப் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் டாக்டர் ஷெட்யூல் பண்ண டைமுக்கு நீங்கள் போய் பாருங்கள். சோஷியல் மீடியாஸை பார்த்து எந்த எக்ஸசைஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ்டாக பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அவங்க கொடுக்குற டயட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸாக தேடி சாப்பிடுங்க. பேக்கெட் ஃபுட் கிட்டே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி ஹெல்த்தியாக இருக்க என்னோட விஷஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.